ஹலோ குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப 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 சாரி, கோடான கோடி மன்னிப்புகள். என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்கு 1008 ரீசன் இருக்குது. ஸோ அதெல்லாமே டெலிகிராமில் சொல்லலாம். நமக்கு டெலிகிராம் இருக்குது. இது ஐயோ மறந்துட்டேன். அதோட லிங்க் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வார்னிங், ஹெட்செட்டோட மஸ்ட்டு. அப்புறம் வீட்டில் விளக்க மரத்தோட பக்கத்தை பிஞ்சா என்ன கேட்கக்கூடாது. அதில் ஒன்லி ஹார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஹெட்செட்டோட போங்க. அப்புறம் வேணாம், நான் டைரெக்டாக ஸ்டோரிக்கு போயிடுறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஒன் ஷாட்டோட ஐ திங்க் இதுதான் ஃபைனல் பார்ட்டு. ஏன் இல்லை வேணாம், அது ஃபைனல் முடிச்சுட்டு நம்ம பேசிக்கலாம். இது வந்து ஐ எம் அப்சஸ்டு வித் மை பிரதர் ஒய்ஃப், அதோட ஃபைனல் பார்ட்டு தான் இது. ஃபைனலை பார்த்துட்டு அது என்னன்னு சொல்லுங்கள். போன பாட்டில் என்ன பார்த்துருந்தோம்னா, ஜேகே, அதாவது இப்போ ஐயோ எனக்கே வாய் கொளறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கே ஸ்டோரி மறந்து போச்சு, அதுதான் உண்மை. போன லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா, ஜங்குக் வந்து உங்கள் ஹஸ்பண்டு, ஜியோன் ஜேகே வந்து பிரதர். அண்ணனா தம்பியா? ஐயையோ சாரி, தம்பி. ஜங்குக்கு வந்து ஒரு 1 வீக்கு அப்ராட் ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங் போயிருப்பான். அந்த டைமில் ஜங்குக் மாதிரி ஜேகே வந்து உங்கள் கூட 1 வீக் நல்லா ஜல்சா பண்ணி நல்லா ஹாப்பியாகவே இருந்திருப்பான். அது கடைசியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தலையில் கையை வச்சு தலையில் இடி விழுந்து போச்சு. ஐயோ, இடி விழுந்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு தான் இங்கே பார்க்க போகிறோம். ரொம்ப வாய்க்கோளருது, ஏன்னா இந்த ஸ்டோரி 2 மந்த்து இன்னும் ஆயிடுச்சேட்டிங்குது. ஸோ அதனால தான் இப்போ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன சொல்லலாம், என்ன ஹெல்ப் வேணும்? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்லை சொல்லு. எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. புரியுதா? சொல்லு, என்ன ஹெல்ப் வேணும்? எதுக்கு ஜேகே இப்படி பண்ணனு? நான் என்ன பண்ணேன்? ஜேகே ப்ளீஸ், எதுக்கு இப்படி பண்ணனு? நீ எதை பற்றி கேட்குற? ஓ இதுவா? நான் கூட நீ ஃபோன் பண்ண உடனே சரி ஒரு 5 ஸ்டாரில் நல்லா ஏசி ரூம் புக் பண்ணி இருந்தேன். ஆனால் நீ தான் அந்த வாய்ப்பையே எனக்கு கொடுக்கலையே. அதனால தான் இந்த காட்டுக்குள்ளே இந்த மர வீட்டுக்கு ஒன்று வர சொன்னேன். இப்போ என்னமோ கேட்குற, எதுக்கு இப்படி பண்ணணுன்னு? ஜேகே, நான் எதை பற்றி கேட்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் நீ இப்படி பேசுகிற? எனக்கு தெரியாது, டீட்டெயிலாக சொன்னால் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுறேன். ஜேகே, எதுக்கு? ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும். நீ ஏன் இப்படி இருக்க? நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல, அதையும் மீறி நீ ஏன் இப்போ என் வாழ்க்கையே போச்சு? நான் ஜங்கு கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? சொல்லு ஜேகே. சொல்லு. உன் தம்பி கூட 1 வாரம் நான் புருஷன் பொண்டாட்டியா இருந்தேன். நீ வேணா உன் தம்பி போதுன்னு போய் சொல்ல வந்துட்டேன். ஜேகே ப்ளீஸ், எனக்கு அவன் தான் வேணும். ப்ளீஸ், தெரியாமல் நடந்துடுச்சு, என்னை விட்டுடு. இதுக்கு மேலே எங்கள் லைஃப்பில் வராது. நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறோம். நீ அதுக்கு குறுக்க வராத ப்ளீஸ். நான் குறுக்க வரனாடி? என் வாழ்க்கையில் குறுக்க வந்தது நீ. உன்னை முதல்ல பார்த்தது நான், ஆனால் கட்டிக்கிட்டது அவனை. அப்பையும் நான் கம்முன்னு தான் இருந்தேன். அண்ணா பண்டாட்டி போனா போட்டுன்னு. ஆனால் விதி யாரை விட்டுச்சு? உன்னையும் விடலை, என்னையும் விடலை. புருஷன் தம்பியான்னு தெரியாமல் வந்து தொட்டு உரசி எல்லாம் பண்ணது நீ. அதை யூஸ் பண்ணிக்கிட்டது மட்டும்தான் நான். தப்பு செய்யறனை விட தப்பு செய்ய தூண்டுறவன் தாண்டி உண்மையான குற்றவாளி. அப்படி பார்த்தா யார் இங்கே எப்படின்னு மண்டையில் புரியும் நினைக்கிறேன். ஜேகே
ப்ளீஸ் சத்தியமாக நீங்கள் ட்வின் பிரதர்ஸ்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் ஒதுங்கி தானே இருந்தேன். அதுக்கப்புறம் நீயே தானே அந்த ப்ளீஸ் ஜேகே அந்த வீடியோவை கொடுத்து நான் போறியா போ, திரும்பி பார்க்காம போயிடு ஜேகே ப்ளீஸ். நான் இன்னைக்கு இந்த பிரச்சனை எப்படியாச்சும் முடிக்கணும்னு தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் இப்படி பேசாது. நான் பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு ஜேகே. என்னால் முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து சாவறதா இருக்கு. நீ அவன்கிட்ட சொல்லிடியோ, அவனுக்கு இது தெரிஞ்சா என்னை எப்படி நினைப்பான்? அவன் தான் வேணும்னு உயிரையே விட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவன் என்ன விட்டு போனான்னா உண்மையாலுமே நான் செத்துருவேன் ஜேகே. ப்ளீஸ் எங்கள் லைஃப்லேருந்து போயிடு. காலில் கூட விழுவுறேன் ப்ளீஸ் ஜேகே. என்ன பண்ண ஏந்திரு. இந்த காலில் விழுவுறது, கையை பிடிக்கிறது, காலை பிடிக்கிறது, இது எல்லாம் அந்த ஜங்கு கிட்ட வச்சுக்க நம்பிடுவான். ஆனால் இந்த ஜேகே நீ உயிரை கொடுத்தியா? எவ்வளவு ஆக்டிங் போட்டு ட்ராமா பண்ணி அவனை கட்டிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். அவன் ஒரு மாங்காய் மடையன். உண்மை என்னன்னே தெரியாது. ஈஸியாக நம்பிட்டான். நான் என்ன ஏமாற்றவும் முடியாது, ஏமாற்ற நினைக்கவும் கூடாது. புரியுதா? சரி, என்ன சொல்லணும்? காது கொடுத்து தானே கேட்கணும். கேட்குறேன் அப்படின்ட்டு அவன் உங்கள் கிட்ட வந்து அவன் காதை வைக்கிறான். ஜேகே விளையாடாத ஜேகே ப்ளீஸ் ஜேகே. அந்த வீடியோ கொடுத்துரு ஜேகே. அதை வச்சு தான் நீ இவ்வளோ நாளும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற. இதோட போதும் ஜேகே. பக்கத்தை விட்டு சொல்கிறோம். உனக்கு என்னோட தானே, உனக்கு தேவையானதை என்கிட்ட எடுத்துட்டில்ல. ப்ளீஸ் அதுக்காக தானே நீ இத்தனை நாள் இருந்த. ஒரு வாரம் நீ நினச்சதை நடத்திட்டில்ல. இனிமேலாச்சும் விட்டுடு ஜேகே. என்னடி சொன்ன? உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்ட விட்டுடு. ஒரு விதத்தில் நீ சொல்கிறதும் கரெக்டு தான். உண்மையை சொல்லணும்னா அதுக்குத்தான் உன் கூட இருந்தேன். உன் பின்னாடி வந்தது, உன்னை தொட்டு எல்லாமே இந்த ஒரு வாரத்தில் தீர்த்துக்கிட்டேன். அது உண்மைதான். ஆனால் இந்த ஒரு வாரத்தில் தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நீங்கள் அப்படியே பேந்தன்னு பார்க்குறீங்க. இப்போ என்னடா குண்டை தூக்கி போட போகிறான்னு. என்னன்னா நான் ஒரு நாள் 2 நாள் விட்டலாம் நினச்சேன். ஆனால் எனக்கு லக் அடிச்சது ஒரு வாரம். ஸோ அதையும் நான் பண்ணிட்டேன். ஆனால் என்ன எப்படி சொல்கிறது, எனக்கு அது பத்தலையே. அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க. உண்மைதான், எனக்கு அது பத்தலை ஜேகே. என்ன சொல்கிற புரியலையா? ஒருவேளை உங்கூட ஒரு வாரம் இருந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகி இருந்தால் அதையும் மீறி உன் மேலே இந்த வேண்டாம் LOVE அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்காக உன் பின்னாடி சுற்றி இருந்தா வேணா எங்கே இருந்தாலும் வாழ்க, பூவும் பொட்டோடும் வாழ்கன்ட்டு பாட்டு பாடிட்டு போயிருப்பேன். கண்காணாத தூரமாக போயிருப்பேன். இந்த கிரிஞ்செல்லாம் பேசுவானுங்களே, என்னது நம்ம விரும்புகிற பொண்ணு எவங்கூட இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் போதும், அதை பார்த்து நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்ட்டு சில பைத்தியங்களும் காதல் வாசனம் பேசிட்டு தெரியல. ஒருவேளை நானும் கூட இருக்கலாம். எனக்கு உன் மேலே அந்த ஃபீல் இருந்துதான். ஆனால் எனக்கு அது வேண்டாம். அது ஜஸ்ட் இரிட்டேட்டிங் ஷட்.
வேண்டவே வேண்டாம். எனக்கு உன் மேலே இருக்கிறது இந்த LUST லாஸ்ட். எப்படி லாஸ்ட் சொல்லும் போதே போதை ஏறுதில்ல, அந்த போதை அங்கே இல்லை, ஜிவ்வுன்னு இருக்குது. பார்க்க ஸ்கூல் குட்டி மாதிரி தான் இருக்கு, ஆனால் நல்லா தொழுக்கும் முழுக்குன்னு இருக்க வேண்டியதுதான் கணக்கச்சிதமாக இருந்துச்சு. ஒரு வாரம் எனக்கு பத்தலை. வேணா இப்படி ஒன்று பண்ணலாமா? காதலுக்கு அவனையும் காமத்துக்கு என்னையும் வச்சுக்க. அது அவனுக்கு தெரிய வேணாம், தெரியாமலேயே போயிட்டோம். எப்படி ஜிகே இந்த அளவுக்கு நீ கேவலமா பேசுவியா? பேபி கேர்ள், எனக்கு ஒன்று வேணும்னா அடைஞ்சே தீருவேன், புரியுதா? ஜிகே ப்ளீஸ் ஜிகே, விட்டு ஜிகே. எனக்கு இதுக்கு மேலே எப்படி கெஞ்சணுன்னு கூட தெரியல ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. எப்படி கெஞ்சணுன்னு தெரியலையா? சரி, இப்போ என்ன, உனக்கு உன் லைஃப்லேருந்து நான் போகணும், அவ்வளோதானே? ஆமாம், ப்ளீஸ் ஜேகே, ப்ளீஸ். நானும் என் புருஷனும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கூட அவருக்கு தெரியாமல் தான் வந்திருக்கு. ப்ளீஸ் ஜேகே, இன்னைக்கு இந்த பிரச்சனை முடிச்சே ஆகணும் ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. சரி, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? ஒரு வேளை உண்மையாலுமே என் வாழ்க்கை விட்டு போகிறானா? போட்டும் கடவுளே, இன்னைக்கோட இந்த பிரச்சனை முடிச்சுக்கணும். என்ன யோசனை? இல்லை, அந்த வீடியோ மட்டும், அதை வச்சு தானே நீ பிளாக்மெயில் பண்ணுற, அந்த வீடியோ மட்டும் கொடுத்துருச்சிக்கே, ப்ளீஸ் ஜிக்கே. ஓகே, இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்க, ஒரு வாரம் என்ன நல்லா கவனிச்சிருக்க, அதுக்காக இந்த என்ன இந்த வீடியோ பிடிச்சிக்கோ. உண்மையுமே ஆமாம், வேணா செக் பண்ணிக்கோ அப்படின்ட்டு மொபைலில் கொடுக்குறேன், நீங்களும் வாங்கி செக் பண்ணுறீங்க. ஆக்சுவலி அது என்ன வீடியோனா, நம்ம டேட்டி மைண்டு ஒய்ஃபி ஒரு ஜேகேவோட ஒன் ஷாட் இருக்கும், அந்த ஒன் ஷாட்டோட கண்டினியூ தான் இது. அந்த ஒன் ஷாட்டில் போய் பார்த்தா ஜேகேவும் ஒயனாகிய நீங்களும் ஸ்கூலில் கேபினில் ரொம்ப டீப்பாக இல்லை, ஆனால் ஒன்றா ரொம்ப டீப்பாக இல்லாமல் இருந்திருப்பீங்க. அது நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டு ஜங்குக்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது இந்த ஜேகேவும் நீங்களும் தான் இருந்திருப்பீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சு இருக்காது. ஸோ அதை தான் அவன் வீடியோ எடுத்து வச்சுட்டு ஜங்கு கிட்ட காட்டிடுவேன் மிரட்டிட்டு இருந்திருப்பான். வேணா அந்த ஒன் ஷாட் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ தான் நீங்களும் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்குறீங்க. அந்த வீடியோ தான் நீங்களும் ப்ளே பண்ணுவேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதை டெலீட் பண்ணிவிட்டு அந்த மொபைலை தூக்கி ஒரே அடி போட்டு உடைக்கிறீங்க. அது சில்ல நொறுங்கிட்டு போயிடுது. ஜேகே வந்தப்போ என்ன பேபிகு, நீ ஸ்கூல் குட்டின்னு நிரூபிச்சிரு பார்த்தியா? நீ கேட்டோன்னே தரத்துக்கு நான் என்ன முட்டாளா? இல்லை, காப்பி பண்ணி வைக்காம இருக்கிற அளவுக்கு நான் நல்லவேன்னு நினச்சிட்டியா? ஜேகே, அப்போ வீடியோ இது ஒரிஜினல் இல்லை, இது ஒரிஜினல் இல்லையா? வேற எல்லாம் வச்சிருக்கேன். ப்ளீஸ் ஜேகே, நான் அவசரப்பட்டு தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சு ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. இன்னையோட என் லைஃப்லேருந்து போயிட்டு அந்த வீடியோ மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு நீங்கள் கெஞ்சிட்டே தான் இருக்கிறீங்க. அவன் அப்படி நக்கால கையை கட்டிட்டு ஒரு மாதிரி உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கிறான். பேபிகு, இது ஒரிஜினல் தான், என்னட்ட வேற எந்த காப்பியும் இல்லை, வேற எங்கேயும் இல்லை. ஆனால் ட்ரைலரை நீ டெலீட் பண்ணிட்டா ஒரு மூவியே என்னட்ட இருக்குது, பார்க்குறியா? என்ன சொல்கிற? இந்த ஒரு வீடியோ மட்டும்தானே இருக்குது. ப்ளீஸ் ஜேகே,
ப்ளீஸ். ஆமாம் பேபி கேர்ள், இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் ஒரிஜினல் தான், நீ டெலீட் பண்ணிட்ட தான், என்னட்ட வேற காப்பி எதுவும் இல்லை. ஆனால் ஒரு மூவி இருக்குது, செம்ம ஹாட்டாக இருக்கும், பார்த்தா அப்படி மூடிடும். பார்க்குறியா? ஜிகே ப்ளீஸ் ஜிகே, விட்டு ஜிகேன்னு பார்க்கணும். நீ கேட்ட உடனே நான் வீடியோ எடுத்து கொடுத்தேன்ல, அதனால் இந்த மூவியை பார்த்துட்டு நீ போயிடுவியா? எப்படி அப்படின்னு அவன் வேற ஒரு மொபைல் எடுத்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணி கட்டுறான். அவ்வளோதான், உங்களுக்கு தலையில் இடி வந்த மாதிரி அப்படியே ஷாக்காகி அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. கண்ணில் கண்ணு தண்ணி வலிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது என்ன வீடியோனா, ஒரு வாரம் ஜேகேவா அவங்க கூட, ஒரு வாரம் ஜங்குக் மாதிரி உங்கள் கூட ஜேகே இருந்துருப்பாங்க. அப்போ ரொமான்ஸு எல்லாமே நடந்திருக்குல்ல, அதை அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான். என்ன பேபிங்க, எப்படி 3D எஃபெக்டில் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்கா? பார்த்தியா? உன்னை விட்டு வந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இதை பார்த்து பார்த்து தான் எனக்கு மூடேறிட்டு இருக்குது. எப்படி எப்படி நீங்கள் கேட்ட உடனே அந்த வீடியோ கொடுப்பேனா, நீ டிலீட் பண்ணிட்டு போயிடுவியா? நான் வாயில் விரல சூப்பிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் நல்லா இல்லை, கெட்டவன், கேடு கெட்டவன், சுத்தமான 100% அக்மார் கெட்டவன். ஸோ இது இருக்க போய் தான் அதை கொடுத்தேன். அது சும்மா டச்சப்பு, நோ ப்ராப்ளம். பட் இதை பற்றிய ஃபுல் மேக்கப்போட எப்படி இருக்குது, அதுலேயும் உன்னோட சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது பாரு, பப்பா, இன்னும் என் காதுக்குள்ள அப்படியே தேனா ஊறிக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு சின்ன திருத்தம், ஜங்குக்கு பதிலாக ஜேகேன்னு சொல்லியிருந்தா அப்படி இருந்திருக்கும். பரவாயில்ல, என் கூட தானே இருந்த. ஸோ இப்போ இதை அவன்கிட்ட காட்டினா உன் நிலைமை என்னாகும் யோசி, நல்லா யோசி, நல்ல முடிவாக இரு. எனக்கு உன்னோட லாஸ்ட் அதுதான் வேணும். லவ் நீ அவன்கிட்ட காட்டிக்கோ, லாஸ்ட் நீ என்னட்ட காட்டிக்கோ. ஓகே அப்படின்னு உங்களை சுற்றி அப்படி நடந்துட்டு பேசிகிட்டே இருந்தோம். நீங்கள் யோசிக்கணுன்ட்டு சொல்லிட்டு அவன் அப்படியே லைட்டாக நவுந்து போய் காதல் வேணாம் காமம் போதுமே சொல்லும் போது என்ன போத அப்படி ஏறுது. எனக்கு இந்த போதை லைஃப் லாங் வேணும். இந்த லவ்ங்கிறது ஒரு ஆசை மாதிரி முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அடைஞ்சிட்டோமா, எனக்கு இது போதுன்னு அதோடு நிறுத்திக்கும். ஆனால் இந்த லஸ்ட்டுங்கிறது பேராசை மாதிரி, கிடைக்கிற வரைக்கும் ஆசையாக இருக்கும், கிடைச்சதுக்கப்புறம் அது பேராசையாக மாறிடும். எனக்கு இப்போ அந்த பேராசை மேலே தாண்டி இருக்குது, முடிவு பண்ணிக்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டோரிக்காக சொல்கிறது தான், எதுவுமே சீரியஸாக இல்லை. டோன்ட் பி சீரியஸ், ஜஸ்ட் ஸ்டோரி, அவ்வளோதான். அவன் உங்களை யோசிக்க வச்சுட்ட கொஞ்சம் தள்ளி போய் அந்த வீடியோ தான், அதை தான் நல்லா ஃபுல் சவுண்டில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். உங்களுக்கு அதை கேட்க அப்படியே இவ்வளோ அது சொல்லவே தெரியல. அப்படி அவன் மேலே கோபம், அசிங்கம், அருவருப்பு, இவ்வளோ கீழ்த்தனமாக இவ்வளோ மட்டமாக ஒருத்தன் இருப்பான்னு அப்படிங்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு அவனை பார்த்தா தோணுது. கண்ணில் கண்ணு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் அதை தொடச்சிட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. முடிவு எடுத்துட்டியா பேபிகள்? என்ன எடுத்துருக்குது சொல்ல ஜேகே, இன்னைக்கு இந்த பிரச்சனை எனக்கு இங்கே முடிஞ்சு ஆகணும். இனிமேல்
என் லைஃப்பில் நீ வரவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு ப்ளீஸ். இன்றைக்கி தான் உன்னை பார்க்குற கடைசி நாளாக இருக்கணும். தயவு செஞ்சு இன்னையோட என் லைஃப்பை விட்டு போயிடு. நானும் என் புருஷனும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இடையில நீ எங்கள் லைஃப்பை இவ்வளோ கெடுத்துட்டு இருக்கிற. ப்ளீஸ் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். இன்றைக்கி தான் உனக்கும் எனக்குமான சந்திப்பு கடைசி நல்லா இருக்கணும். என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். இன்னையோட என் லைஃப்பை விட்டு போயிடு ப்ளீஸ். ஓகே, தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்ட போல. சுற்றி வளைச்சி பேசாமல் என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லு, நான் செஞ்சுட்டு போகிறேன். திரும்ப வந்துடாத. ஓ குட், நல்ல முடிவு. அப்போ சரி, ஃபர்ஸ்ட் நைட்டு நமக்கு ஆல்ரெடி நடந்துருச்சு. ஒரு வாரமாக நைட்டில் பண்ணி எனக்கு போர் அடிச்சிச்சு. எங்கே பார்த்தாலும் நைட்டு நம்ம டேயில் பண்ணுவோமா? அதுவும் ஒன்று விதமாக டிஃப்ரெண்ட்டாக வச்சு செய்யணும்னு ஆசை. ஆனால் அந்த ஒரு வாரத்தில் நீ ஜங்குன்னு தானே சொன்ன. இன்னைக்கு இப்போ என் கூட இருக்கும்போது நீ ஜேகேன்னு என் பேரை தான் சொல்லணும். ஸோ என்ன நீ முழு மனசோட திருப்திப்படுத்தினா ஓகே போகலாம், முடிவு பண்ணலான்னு இருக்கேன். அது நீ என்ன நடத்துகிற விதத்துலேயும் என்னை சந்தோஷப்படுத்துகிற இதுலேயும் தான் இருக்கு. புரியுதா? அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ உள்ள ஃபர்ஸ்ட் டே ரூம் ரெடி ஆகிருக்கும். அங்கே போய் உட்காரு. உன்னோட 1 டே புருஷன் கால் வந்து பேசிட்டு வந்துடுறேன். ஜேகே, என்ன பேபிகள் சொன்னது கேட்கலையா? போ வெயிட் பண்ணி வரேன். இப்போ ஒன்று நான் சந்தோஷப்படுத்தனா என் லைஃப்பை விட்டு நீ போயிடுதானே? இனி எங்கள் பக்கமே நீ திரும்பி பார்க்க மாட்டேதானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவன் உங்களை ஒரு மாதிரி கையை கட்டிட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறான். சொல்லு ஜேகே, நீ சொன்ன மாதிரி உன் கூட நான் இருந்தா எங்கள் லைஃப்பை விட்டு போயிடுவில்ல? நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. முகம் சுளிக்காம ஜேகேன்னு சொல்லி என்ன நீ 100% ஓகேன்னு எனக்கு தோணுன்னா இன்னைக்கு தான் நம்மளோட லாஸ்ட் மீட். ஒரு வேளை அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போது இன்னைக்கு தான் நம்மளோட லாஸ்ட் மீட். சீக்கிரம் ஃபோன் கால் பேசிட்டு வா அப்படின்னு. நீங்கள் அந்த மரம் வீடு தான், அங்கே ஒரு ரூம் இருக்கும். உள்ளே போனால் பெட்டில் சும்மா ரொம்ப செட்டப்லாம் இல்லை. பெட்டில் இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூவிட்டு இருக்கு, அவ்வளோதான். சொன்ன உடனே ஒத்துக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ நல்லவ இல்லையேடி. என்ன எனக்கே பிளானா? பார்க்கலாம் நீ என்ன பிளானை போடுறன்ட்டு அப்படின்னு அவனும் அந்த ஃபோன் கால் பேச போயிட்டேன். இந்த பக்கம் நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே போய் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் பெட்ரூமில், அதாவது நீங்கள் ஜேகே மேரேஜ் ஆகி வீட்டில் இருந்துருப்பீங்களே, அந்த வீட்டில் பெட்ரூமில் தான் அப்படியே கை கால்லாம் குறுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பயம், பதட்டம், படபடுப்பு எல்லாம் உங்கள் ஃபேஸில் அப்பட்டமாக தெரியுது. காலை குறுக்கி முகத்தை அதுக்குள்ளே வச்சுட்டு அப்படி உட்காந்து பயத்தில் நடுங்கிட்டு தான் இருக்கீங்க. அப்போ அங்கே மெய்டு ஆண்டி இருப்பாங்கள்ல, ஜேமா, ஆண்டி என்னாச்சு? என்ன ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்லை, அது ரிசல்ட் வரும், அதுதான் எனக்கு பயமாக இருக்கு.
என்ன ப்ளஸ் ஒன்று தானே, அதெல்லாம் தம்பி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கீழே போலீஸ் வந்திருக்காங்க, வீட்டில் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டாங்க, அதான் ஒன்று கூப்பிட வந்தேன். ஏ போலீஸா? போலீஸ் எதுக்கு ஆண்டி வந்திருக்காங்க? இரு இப்போ எதுக்கு போலீஸ் ஒன்று இவ்வளோ நீ பயப்படுற? ஏதோ விசாரிக்கணுமா, அவ்வளோதான். யார் இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஜங்குக் தம்பி தான் வெளியே போயிட்டாங்கல்ல, நீ இருக்கன்னு சொல்லவும் சரி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வேற ஒன்றும் இல்லை, கூட நான் இருக்கேன்ல, ஏதாச்சும் விசாரிக்கிறதுக்காக இருக்கும். சரி வைக்கல போகலாம். போகலாம் போங்க வரேன் அப்படின்னு. அப்படி உங்களுக்கு பயம் பதட்டம் எல்லாமே இருக்குது. முகத்தை அப்படியே தொடச்சிக்கிட்டே வரீங்க. பார்த்தா ஒரு போலீஸு 2 கான்ஸ்டபிள் அந்த மாதிரி சும்மா 2 பேரோ 3 பேரோ இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக இறங்கி இறங்கி வரீங்க. இங்கே யார்? ஜங்குக். என்னோட ஹஸ்பண்ட் தான். என்னாச்சு? அங்கே சிட்டிக்கு அவுட்டரில் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் இறந்துட்டாரு. என்ன சொல்கிறீங்க? இல்லை ஆஃபீஸ் போனார். இல்லை அவருக்கு எதுவும் இல்லை, நீங்கள் எதுவும் சொல்லுங்க, அவருக்கு எதுவும் இல்லை. நாங்கள் போய் பார்த்துட்டு தான் நம்ம இவர் தானே அவர் அப்படின்ட்டு ஃபோட்டோ கட்டுறாங்க. எல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகி ஜங்கு ஃபோட்டோ அப்படியே ரத்தம், ஃபேஸ்லலாம் ரத்தம் இருக்கலாம் அந்த மாதிரிக்கு. இது ஜங்குக்கு என்னட்டு போக மாட்டார். இது ஜங்குக்கு இல்லை, நீங்கள் நல்லா பாருங்க. இது ஜங்குக்கு இல்லை, வேற இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அப்படியே கீழே உட்காந்து அழுவுறீங்க. இந்த பக்கம் அந்த மெய்டன்ட்டி தான் உங்களுக்கு பிடிச்சிட்டு, பாப்பா ஒன்றும் இல்லை, அது எதுவும் ஆகியிருக்காது, இல்லை இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸ் போகிறேன்னு போனேன், அப்புறம் எப்படி அங்கே இல்லை எனக்கு புரியல ஆண்டி. ஜங்குக்கு எதுவும் ஆகிருக்காது, இவங்க எதுவும் போய் சொல்கிறாங்கள, ப்ளீஸ் ஆண்டி பாருங்க ஆண்டி, இது ஜங்குக்கு இல்லை தானே, ப்ளீஸ் ஆண்டி அப்படி. நீங்கள் இந்த பக்கம் அழுதுட்டு இருக்கிறீங்க. இப்போ பின்னாடி இருந்து பாப்பு என்னடி பாப்பு என்னடி ஆச்சு, எதுக்கடி அழுவுற அப்படின்ட்டு ஓடி வந்து உங்களை தூக்குறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஜங்குக்கு தான். நீ உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா தானே இருக்கு, உனக்கு எதுவும் அடிபடலை, நீ நல்லா தானே ஜங்குக்கு. என்னடி ஆச்சு, இதுக்குடி இப்படி எழுதுவோம், முன்னாடி தானே நான் குத்துக்கல்ல மாதிரி நின்றுட்டு இருக்கிறேன், அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு. ஆமாம் போலீஸில் எதுக்கு வந்திருக்காங்க, நீ எதுக்கு இப்போ அழுவாத நான் தான் வந்துட்டேன்ல. எதுவும் இல்லை, அழுவாத. நான் இனிமேல் என்ன பற்றி சார், நீங்கள் என்ன இன்ஸ்பெக்டர், நான் தான் ஜங்குக், என்ன வேணும் உங்களுக்கு? எதாக இருந்தாலும் நாங்கள் வீட்டில் இருக்கும் போது வந்து பேச மாட்டிங்களா? லேடிஸ் தனியாக இருக்கும் போது இப்படி தான் வந்து ஏதாச்சும் பேசி பயமுறுத்திட்டு இருப்பீங்களா? என்ன விஷயம், எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறா, என்ன சொன்னீங்க? அது அப்போது ஜங்குக் நீங்கள் தானா? நான் தான் சொல்கிறேன்ல, நான் தான் ஜங்குக். இப்போ உங்களுக்கு என்ன வேணும், யார் வேணும், அதை மட்டும் சொல்லுங்கள். வந்தோடனே என் பொண்டாட்டியால் வச்சுட்டு என்ன வேணும் சொல்லிட்டு கிளம்புங்க சார். இல்லை சார், சிட்டிக்கு அவுட்டரில் ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதில் ட்ரைவ் பண்ணவர் இறந்துட்டாரு. கார் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது ஜங்குக்குன்னு உங்கள் பேர் தான்ச்சு. ஸோ அது நீங்கள் தான் நினச்சோம். ஆனால் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒருத்தர் அங்கே எப்படி, அது யார் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு அந்த ஃபோட்டோவை கட்டுறாங்க. அப்போ தான் ஜங்குக்கும் வாங்கி பார்க்குறான். இது ஜேகே சார், இது என்னோட தம்பி ஜேகே, ஜியோன் ஜேகே. என்னாச்சு உனக்கு? உங்கள் தம்பியா சார்? ஆமாம், நாங்கள் 2 பேரும் ட்வின் பிரதர்ஸு. என்னாச்சு, ஆக்சிடென்ட்டுங்கிறீங்க, எப்படி எப்போ? சார் அந்த பக்கம் பெட்ரோல் போகும்போது பார்த்துருக்காங்க. ஸோ ஸ்பாட் அவுட்டு, அதுதான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு வந்தோம். அது கார் ரிஜிஸ்டர் பார்க்கும்போது உங்கள் நேம் இருந்ததால நீங்கள் நாங்கள் நினச்சிட்டோம். ஆனால் உங்கள் தம்பின்னு எங்களுக்கு இப்போ தான் சார் தெரியும். பாடியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இது பண்ணிச்சு, நீங்கள் வந்து ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு இந்த பக்கம் அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஜங்கு என்ன சொல்லிட்டு போகிறாங்க?
என் தம்பி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டானாண்டி. என்ன சொல்ற? ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரா? எப்படி தெரியலடி. பார்த்தாண்டி வந்து போலீஸ் சொல்லிட்டு போறாங்க. எங்க போய் எப்படி அவனுக்கு அவன் ரவுடி மாதிரி சுத்திட்டு இருந்தாண்டி. அவனுக்கு 1008 பேர் இருக்கிறாங்க. யாரு எப்படி என்ன பண்ணாங்கன்னே தெரியலடி. வேற எவ்வளோ தான் அவன் ரவுடி பொறுக்கி இருந்தாலும் என்னோட தம்பி கருவுலேருந்து என் கூட ஒன்றா இருந்தவண்டி. இப்போ பாதையிலேயே போயிட்டான் அப்படின்னு இந்த பக்கம் ஜேகே கண் கலங்கி எழுதிட்டு இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அவரை கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க. அவர் உங்களை முதுகில் தட்டி கொடுக்குறாரு. நீங்களும் அவங்க முதுகில் அப்படியே தட்டி கொடுக்குறீங்க. இப்போ அப்படியே அவங்க அப்பா அம்மா, ஐ மீன் ஜேகேவோட அப்பா அம்மா வீட்டில் தான் அங்கே ஃபியூனரெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு அங்கே இது பண்ணுறவங்க வரவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு மூலையில், அந்த பெட்டி பக்கத்தில், பட் ஒரு மூலையில் அப்படியே நின்று அந்த பெட்டியே அப்படியே குறுகுன்னே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா அம்மாலாம் அழுகுறாங்க. ஜேகேவும் ஜங்கு பெட்டி பக்கத்தில் தான் உட்காந்து அப்படியே முகத்தையே தம்பி அவன் முகத்தையே உத்து பார்த்துட்டே இருக்கிறான். இந்த பக்கம் நீங்கள் ஆக்சிடெண்டா எப்படியாச்சு? யாருக்கும் உனக்கு இது வேணுண்டு. என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தின, எவ்வளோ இந்த 2 மாசத்தை எவ்வளோ சித்திரவதையை அனுபவிச்சிருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் என் புருஷன் கூட இருக்கிறோன்னு சந்தோஷம் இல்லாமல் நரக வேதனை எனக்கு காட்டிட்டு இல்லை. உனக்கு இதோட இன்னும் கொடூரமா நீ செத்துருந்தா நான் நிம்மதியாக சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ செத்துட்டேன்னு நான் என்ன கண்ணு தண்ணி படிக்கிறேன்னு நினைக்கிறியா? இது உனக்கான ஆறுதல் இல்லை, எனக்கான ஆனந்தத்தை கண்ணீர்டா. என்னெல்லாம் குணப்படுத்தின. என் புருஷன் மாதிரி நடித்து என் கூட இருந்து அதை வீடியோ எடுத்து எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு ஆம்பளை நான் போத்ததே இல்லை. அதுக்கான தண்டனை தான் உனக்கு. இல்லை, உன்னை ஆக்சிடெண்ட் பண்ணி வழியே இல்லாமல் நீ செத்துட்டில்ல, உனக்கெல்லாம் நரக வழியை காட்டியிருக்கணும். தப்பாக போயிடுச்சு. அந்த இல்லை, அந்த கடவுள் இல்லவே இல்லை. அந்த கடவுள் இருந்திருந்தான்னா உன்ன மாதிரி ஒருத்தனை என் லைஃபுக்குள்ளே அனுப்பியே இருக்க மாட்டான். அதை கடவுளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்டது நான் தான். ஆமாம், நான் தான் என் வாழ்க்கையை நான் தான் காப்பாற்றிக்கிட்டேன். ஆனால் எப்படி? அதானே, எப்படி? நான் கத்தியால் குத்திட்டு தானே வந்தேன். ஆனால் ஆக்சிடெண்ட்டு இது எப்படி? யார் பண்ணா? இல்லை, யாரை பண்ணிட்டு போட்டோம். நான் கத்தியால் குத்திட்டேன், அவன் செத்துட்டேன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு தானே ஓடி வந்தேன். அப்புறம் எப்படி காருக்குள்ள ஆக்சிடெண்ட்? வேண்டாம், இப்போ அதை பற்றி பேசி எதுவும் ஆக போகிறதில்ல. என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை என்னை விட்டு போயிடுச்சு. எனக்கு அது மட்டும்தான் வேணும். இன்னைக்கு தான் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என்ன சொன்னேன்? அந்த வீடியோ காட்டி என் புருஷனை என்கிட்ட இந்த பிரிப்பன்னு தானே சொன்னேன். எப்படா இனிமேட்டு என் புருஷனுக்கு அது தெரியும்? அது தெரிஞ்ச 2 ஒன்று நீ, இன்னொன்று நான் செத்தாலும் அதை மூச்சோட மாட்டேன். நீ செத்துட்ட, அதை பற்றி நானே சொல்கிறவருக்கு யாருக்கும் தெரியாது. என் புருஷனை விட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. என்ன சொன்னால் ஸ்கூல் பொண்ணு, ஆமாம் ஸ்கூல் பொண்ணு தான் நான். ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னு வரும்போது அவள் ஸ்கூல் பொண்ணாக இருந்தாலும் குமரியாக இருந்தாலும் அவள் வாழ்க்கையை அவள் பாதுகாத்துக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாடா. நான் கூட முதல்ல உன்னிட்ட கெஞ்சி டெலிட் பண்ணிட்டு நிம்மதியாக என் புருஷனோட சந்தோஷமாக வாழலாம் தான் உனக்கு லாஸ்ட் சான்ஸை கொடுக்கத்தான்
அங்கே வந்தேன். ஆனால் நீ பேசின பேச்சிலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் செத்தாலும் நீ என்னை விட மாட்டேன்னு. அதனால தான் நான் எதுக்கு சாகணும், என் புருஷன் கூட நான் சந்தோஷமாக வாழணும். ஆனால் அதுக்கு தடை நீ தான். நீ செத்துட்டா எனக்கு அது எதுவும் இல்லைல்ல, நான் சந்தோஷமா இருப்பேன்ல. ஆனால் எப்படி நடத்துறது, என்னட்ட நான் எந்த பிளானுமே இல்லாம தாண்ட அங்கே வந்தேன். ஆனால் நீ இந்த வீடியோவை வீடியோ எடுத்து வச்சிருப்பேன் கொஞ்சம் கூட கண்ணுக்குள்ள கூட நினைச்சதில்லை. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் முடிவு பண்ணினேன், இனியும் இவன் உயிரோட இருந்தானா நொடிக்கு நொடி நமக்கு நரகம்னு. அதனால தான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வேற வழி தெரியலை. என் வாழ்க்கை என் புருஷன் கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு தட்ட யாரா இருந்தாலும் அவங்கள அழிச்சாதான் அந்த சந்தோஷம் எனக்கு வரும்னா அதையும் நான் செய்ய தயங்க கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். ஒன்று அழிச்சேன். நீ இப்போ பெட்டியில், நானும் சந்தோஷமா இருக்கேன். இனி என்னையும் என் புருஷனையும் யாரும் பிரிக்கவே முடியாத அந்த வீடியோ அதுவும் போயிடுச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் இல்லை. நீ ரொம்ப நல்லவன் நினச்சி உங்கள் அப்பா அம்மாலாம் அழுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்ணீருக்கு கூட நீ தகுதி இல்லாதவன்டா. இந்த என் கண்ணுலேருந்து வர கண்ணீர் உனக்கானதில்லை. இனி நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்க போறங்கிறதுக்கான ஒரு ஆரம்பம்தான் ஆனந்த கண்ணீர். சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிற எல்லாரும் செத்தா அழுது வழி அனுப்பி வைப்பாங்க. ஆனால் நான் சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பி வைக்கிறேன். நிம்மதியா போ, நானும் இங்கே நிம்மதியா என் புருஷன் கூட இருக்கிறேன், புரியுதா அப்படின்னு உங்க மைண்டுக்குள்ள பேசிக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்மித் பண்றீங்க பாருங்க. அது எப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது, இவ்வளோ நாள் நம்மளை டார்ச்சர் பண்ண ஒன்று நம்மளை விட்டு போயிடுச்சுங்க. ஒரு நிம்மதி, சந்தோஷம், கர்வம் அதெல்லாம் கலந்த ஒரு அவனை அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அவன் ஃபேஸை பார்த்தே தான் அப்படியே உங்களுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோதான் கோபம் வெறி எல்லாமே இருக்குது. அதை அடக்கிக்கிட்டு அப்படியே அவனை பார்த்து ஸ்மித் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறத உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ஒரு ஒரு 2 கண்கள் அப்படியே ஒரு இந்த கழுகு ஈகிள் ஐஸை வச்சுட்டு உங்களே தான் பார்த்துட்டே இருக்குது. அது தெரியாமல் நீங்கள் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறவனை பார்த்து ஒரு ஏளன புன்னகை, ஒரு திமிரு அந்த மாதிரி கலந்த ஒரு சிரிப்பு லைட்டாக அவங்க உதட்டோரம் குத்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு புன்னகை இருக்குது. பேபி கேர்ள், ஓகே, த எண்ட். இது இந்த எண்டு தான் நான் டிசைட் பண்ணி வச்சதே, இந்த எண்டிங் தான். இதோட கண்டினியூ வேணுமா என்னன்னு தெரியல. அதாவது இந்த எண்டிங்கை பார்த்தா தெரியும் எப்படின்னு. ஸோ இது செத்தது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் இதோட கண்டினியூ வேணுமா வேணாமா அதை மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆனால் இதோட எண்டிங் நான் இப்படி தான் முடிவு பண்ணேன். ஒருவேளை கண்டினியூ வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் அது இப்போது கண்டிப்பாக வராது. ஆல்ரெடி இதோட போன பாட்டே 2 மாதம் கழிச்சு தான் இதோட ஃபைனல் பாட்டே வந்திருக்கு. இல்லை, இதோட கண்டினியூ வேண்டாமே, இதுவே த எண்டிங் ஓகேன்னு எனக்கு தோணுது. இந்த எண்டிங் தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து, ஐ மீன் இந்த டர்ட்டி மைண்ட் ஒய்ஃபி இருக்குல்ல, அதோட ஸ்டார்டிங் தான் இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங். அதோட பார்ட் 2 டெலிகிராமில் அப்லோடு பண்ணிட்டேன். பார்ட் 2 முடிச்சுட்டு அதோட கண்டினியூ வேணும்னா
ஐ எம் அப்சஸ்ட் வித் மை பிரதர் ஒய்ஃபோட பார்ட் 1 தான் அதோட கண்டினியூ. அந்த ஒன் ஷாட்டுக்கு அந்த டைட்டில் ஓகேங்கிறதுனால அதில் வந்து ஜேகே நீங்கள் மட்டும்தான் மெயின், ஸோ அதனால் வச்சேன். பட் அதோட கண்டினியூவில் ஸ்டோரி கொஞ்சம் மாறுங்கிறதுனால இந்த டைட்டில் வச்சேன். பட் டேட்டி மைண்ட் ஒய்ஃபையோட ஸ்டார்டிங் தான் இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கு. அதோட பார்ட் 2 டெலிகிராமில் இருக்குது. பார்ட் 3 வேணும்னா இந்த ஸ்டோரியோட பார்ட் 1 தான், அதுதான் இது. ஸோ இது ஓகே தானே இந்த எண்டிங்கு. இதோட கண்டினியூ வேணான்னு எனக்கு தோணுது. ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக வேணும்னு கமெண்ட் பண்ணனா இப்போ வரவே வராது, ஃப்யூச்சரில் வரும். அது எத்தனை மாதம் கழிச்சு வரும்னு தெரியாது. அது கமெண்டை பொறுத்து தான். வேணும்னா ஃப்யூச்சரில் வரும், வேண்டாம்னா இதோட மூடி அது இப்படி மூடிக்கலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த மீனிங், வேறு திட்டுறதுலாம் இல்லை, க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் இன்னும் இருக்குது, ரிவெஞ்ச் லவ் இருக்குது, ஆரம்பம் இருக்குது, வி மீன் குக்கு, நியூ ஒன் ஷாட்ஸ் ஐடியாஸ் இருக்குது. ஆனால் அப்புறம் ஊட்டி 7 இருக்குது. ஐயோ நான் இதை மறந்துட்டேன், சாரி மறக்கலை, இங்கே மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அது இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் லேட்டாக தான் வீடியோஸ்லாம் வரும். ஏன்னா ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு, எனக்கு மைண்டே சரியில்லை. டெலிகிராமில் நான் எல்லாத்தையும் புலம்புவேன். டெலிகிராமில் இருக்கிற நம்மளோட ஹாட் குயின்ஸ்க்கு எல்லாம் தெரியும். அவ்வளோதான், ஓகே, த எண்ட். இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. எல்லா இன்ஃபர்மேஷனும் டெலிகிராமில் தான் கொடுப்பேன். அதில் ஒன்லி ஹார்ட்ஸ் மட்டும்தான், ஐ மீன் ஹெட்செட்டோட போங்க, இல்லைன்னா விளக்க மரத்தோட பக்கத்தை பறக்கும். அப்புறம் அவ்வளோதான், ஓகே, டாடா, பை பாய்.